அப்போ உங்களோட மென்டார் யார் அப்படின்னா, அப்போ உங்களுக்கும் மென்டார் இருக்கான்னா கண்டிப்பாக மென்டார் இருக்குது. எப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹெச்எம் காட்லி, ரால்ஃப் நெல்சன் எலியாட்ஸாக இருக்கட்டும், இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸின் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹான்மாவாக இருக்கட்டும், இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு லியோனார்டோ ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், வில்லியம் டெல்பர்ட் கேனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இவங்களோட நிறைய புக்ஸாக இருக்கட்டும், இல்லை வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், இல்லை பெஞ்சமின் கிரஹாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரோட நாலேஜை கேதர் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆக முடிஞ்சுது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவங்களோட உழைப்புகள் என்ன, அவங்க உழைப்பு போட்டால் அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை கேதர் பண்ணி அதுக்குள்ளே என்ன நுணுக்கங்கள் இருக்குது, அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக மாற்றிக்க முடியுன்றது தான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி தான் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற முடிஞ்சுது. அப்போது மென்டார்ஷிப் இல்லாமல் ஒருத்தன் இது பண்ண முடியாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நமக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, நீங்களாம் சில பேரோட அவங்களோட புக்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா தான் தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அதெல்லாம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கீங்க, எல்லாருமே இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். 200 வருடங்களுக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பண்ணும்போது அந்த தப்புகளை அவர் சுட்டி காட்டியிருப்பார். ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் என்ன, ஒரு எமோஷன் எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றது ஒரு கேண்டில் ஸ்டிக் எழுதினவர் சொல்லி கொடுத்துருக்காருன்னா நம்ப முடியுமா? அதுவும் கிட்டத்தட்ட 200-250 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மேபி நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன், நான் எப்படி ஸ்டடி பண்ணுவேன், ஒரு இது எடுத்தேன்னா அவரோட புக்ஸை எப்படி படிச்சிருக்கேன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி எல்லாருமே கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, நான் கற்றுக்கிட்ட ஒருத்தர் கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி இருக்குது பார்த்தீங்களா. கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்றைக்கி ஈஸியாக எல்லாருமே கற்றுக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த ஆத்தருக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அவர் மைண்டில், இதை உருவாக்குனதுக்கான ஸ்டோரி என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க எமோஷன் என்ன, இதெல்லாம் கற்றுக்கணுன்னா அவங்களோட வரலாறையும் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்க, அவங்களோட டைமில் என்ன இருந்துச்சுலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ சும்மா நான் என்னோட ஸ்டடி பண்ண இதுவே காட்டுறேன். இது ஹான்மாவோட ஃபவுண்டன் ஆஃப் கோல்டு, இந்த 3 monkey ரெக்கார்ட் ஆஃப் மணின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் நான் படித்ததில். நான் இத்தனை வருஷம் கற்றுக்கல ஒரு விஷயம். இப்போ இதை பாருங்கள், இது என்னோடய ஸ்டடி புக்கு தான். இது தெரியுதுங்களா, ஒன்றுத்தையும் நோட்ஸ் எடுத்து அவர் என்ன பண்ணார் தெரியுதுங்களா, இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு இது எப்படி அவர் யூஸ் பண்ணார், அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாமே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு பின்னாடி அவர் என்ன மார்க்கெட்டில் யூஸ் பண்ணார், அந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்ணார், இது எல்லாமே எப்படி ஓவர் சோல்டு, எப்படி ஓவர் பாட்டு, எந்த இடத்துல பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணுன்ட்டு ஒன்று அவர் ஸ்டடி பண்ண விஷயங்களை திரும்பி பார்த்து ஒன்று எடுத்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண பிறகு தான் வி ட்ரை டு மேக் இட். அப்போது இவர் என்னோடய குருவானா கண்டிப்பாக என்னோடய மென்டார் தான். அந்த காலத்தில் அவர் எழுதின புக்ஸு, அதுக்கு உள்ளே இருக்க நாலேஜு எனக்கு நான் ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் உங்களை மாதிரி ஒரு டைமில் ரீட்டைல் ட்ரேடராக இருந்து வெறும் ஒரு நாலேஜை மட்டும் கற்றுக்கிட்டு அந்த நாலேஜை மட்டுமே வச்சுட்டு பண்ணலான்னு நினைக்கும் போது பேக் டெஸ்டிங் இல்லை, பேக் டெஸ்டிங் பண்ணிட்ட பிறகும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது. இவங்கெல்லாம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை ஒன்று பழகி தான் ஐ வாஸ் ஏபிள் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். இப்போது எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக கேட்பீங்க, சார் இதை பற்றி டீட்டெயிலாக போடுங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் என்னன்ட்டு. ஒருவேளை இந்த வீடியோவுக்கு 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் ஹான்மாகிட்ட இருந்து கற்றுக்கிட்ட இந்த ஃபுல் டீட்டெயில்டு இவ்வளோ பெரிய பேஜஸ், கிட்டத்தட்ட உங்களுக்கு 19 பேஜ் அவர் பண்ண விஷயங்கள், இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டடி என்ன, கேண்டில் ஸ்டிக்கு பின்னாடி இருக்க எமோஷன் என்ன, அவரோட இன்புட்ஸ் என்ன, அவர் என்ன காலகட்டத்தில் என்ன மாதிரி யூஸ் பண்ணார், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு கேண்டில் ஸ்டிக்ஸு இது வரைக்கும் எல்லாருமே வெறும் ஹேமரு டோஜின் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஃபுல் கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு பின்னாடி இருந்த வரலாறுலேருந்து அவர் என்ன யூஸ் பண்ணாருன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோ வேணும்னா இந்த வீடியோவுக்கு 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் இதை ஒரு ஸ்பெஷல் வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1.5 hour 2 hour அது நம்ம ஃபுல்லாக ஒரு கிளாஸாகவே எடுக்கிறேன் நான். நம்ம யூடியூபில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் இந்த கண்டிப்பாக தரேன் நான்.